வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா 16ஆம் தேதி தொடங்குகிறது. முருகப்பெருமான் அவதரித்த நாளே வைகாசி விசாக திருநாளாக அனைத்து முருகன் கோயில்களிலும் கொண்டாடப்படுகிறது. உலக பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி மாதம் பௌர்ணமியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்த நாளே வைகாசி விசாக திருநாளாக அனைத்து முருகன் கோயில்களிலும் கொண்டாடப்படுகிறது. சிறப்பு பெற்ற இத்திருவிழா பழனியில் வருகின்ற 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. அன்றைய தினம் பழனி பெரிய நாயகி அம்மன் கோவிலில் விநாயகர் பூஜை, புண்ணியா வாஜனம், கொடிப்பட பூஜை, தொடர்ந்து காலை 9:30 மணிக்கு விழாவுக்கான கொடியேற்றம் நடைபெறுகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினசரி காலையில் தந்தப்பல்லக்கில் முத்துக்குமாரசாமி, வள்ளி தெய்வயானை திருவுலா, இரவில் வெள்ளி காமதேனு, ஆட்டுக்கிடா, யானை, பிடாரி, மயில் மற்றும் தங்க மயில், தங்க குதிரை, புதுச்சேரி சப்பரம் போன்ற வாகனங்களில் சுவாமி புறப்பாடு நடைபெறுகிறது. திருவிழாவின் 6ஆம் நாளான 21ஆம் தேதி இரவு 6 மணிக்கு மேல் பெரிய நாயகி அம்மன் கோவிலில் முத்துக்குமாரசாமி, வள்ளி தெய்வயானை திருக்கல்யாணம் நடைபெறும். அடுத்த நாள் 22ஆம் தேதி வைகாசி விசாக நாளன்று பெரிய நாயகி அம்மன் கோயிலில் முத்துக்குமாரசாமி தோலுக்கினியான் வாகனத்தில் எழுந்தருள்கிறார். அதையடுத்து காலை 11:30 மணிக்கு மேல் திருத்தேரோற்றமும், மாலை 4:30 மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்தலை தொடர்ந்து தேரோட்டம் நடைபெறுகிறது. 25ஆம் தேதி கொடி இறக்கலுடன் விழா நிறைவு பெறுகிறது. இத்திருவிழாவினை பக்தர்கள் அனைவரும் கண்டு ஆறுமுகனின் அருள் பெற்று வாழ்வில் மகிழ்வோடு வாழ்வோம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.